பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஅலல்லதீன ஹாது, நாம் யஹூதிகள் மீது ஹர்ரம்னா ஹராமாக்கினோம், குல்ல ذீ குஃபுரின், நகங்களை உடைய ஒவ்வொரு மிருகங்களையும், அதாவது எதனுடைய கால்கள் பிளவுபடாத இருக்கிறதோ, பிளவுபட்டது கால் குழம்புகளுடையது, பிளவுபடாத நகங்களை உடைய, இது மாதிரி ஒட்டகை இன்னும் தீக்கோழி, நெருப்பு கோழிங்கிறாங்களே, இதெல்லாம் கால் பிளவுபடாது இருக்கும். ஒரே மூடி. இந்த ஆடு மாடு இதுக்கெல்லாம் ரெண்டா பிளந்திருக்கும். இது அவனுடைய கால் கீழ் குழம்பு ரெண்டா பிளந்திருக்கும். அதுல தோப்பா மாட்டின மாதிரி ஒரு தொப்பி மாதிரி மாட்டிருக்கும். அப்படி இல்லாமல் அப்படின்றி பிளவுபடாது ஒட்டகை போன்ற இன்னும் தீக்கோழி இவைகள் போன்றவைகளை நாம் அவர்களுக்கு ஹராமாக்கினோம். யாருக்குங்க? யஹூதிகளுக்கு. வமினல் பக்கரி வல் கனமி, இன்னும் பகர் மாடு ஆடுகளிலே, ஹர்ரம்னா அலைஹிம், அவர்கள் மீது நாம் ஹராமாக்கினோம், ஷுஹூமஹுமா, இரண்டின் கொழுப்புகளை ஹராமாக்கினோம். அந்த ரெண்டிலும் உள்ள எந்த கொழுப்பையும் தீங்கக்கூடாது, 3 கொழுப்புகளை தவிர. இல்லாம அமல துஹூருஹுமா, அவைகளின் முதுகு எதை சுமந்து கொண்டிருந்தனவோ அத்தகைய கொழுப்புகள், முதுகு எலும்போடு ஒட்டியுள்ள கொழுப்புகள், அது அந்த முதுகு கறியோடு சேர்த்து சாப்பிடலாம். அவில் ஹவாயா, அல்லது குடலோடு சேர்ந்து கொண்டிருக்கும் கொழுப்பு, அதை குடலை சாப்பிடுமோ அதையும் சாப்பிட்டுக்கலாம். மஹ்தலத்த பி அலுமி, அல்லது எலும்போடு சேர்ந்திருக்கும்படியான கொழுப்புகள், அந்த எலும்புல சில கொழுப்பு ஒட்டி இருக்கும், எலும்பு வெட்டி சாங்கனாக்குமோ அது சேர்ந்து தான் வரும். சுத்தம் பண்ணதான் கஷ்டம். அதெல்லாம் முதுகந்தண்டில் உள்ளது, இந்த குடல் எலும்பு கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டி இருக்கும், இதை மட்டும் சாப்பிட்டுக்கலாம். இது தவிர மற்ற எந்த கொழுப்பையும் நீங்க உண்ணக்கூடாது. தனித்தனியா கட்டி கட்டியா கொழுப்புகள்லாம் இருக்கும் அங்கங்க கால் தொடை பகுதிகளில். அதே மாதிரி அதனுடைய கிட்னியோடு சேர்ந்து பெரிய கொழுப்பு கட்டி கட்டியா இருக்கும். மாட்டுலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொழுப்பு எடுத்து காய போடலாம், அந்த அளவுக்கு நீளமான கொழுப்புகள் அப்படியே வயிற்றுல இருக்கும். இவைகள் போன்ற அந்த இறைப்பையோடு ஒட்டி இருக்கும் கொழுப்புகள், இவைகள் போன்ற எந்த கொழுப்பையும் நீங்க உண்ணக்கூடாது என்று அந்த அவைகளின் கொழுப்புகளை நாம் அவர்களுக்கு தடை செய்து விட்டோம். தாலிக்க இவ்வாறு தடை செய்ததாகிறது. ஜஸைனாஹும் பிபகீஹிம், அவர்கள் செய்த அக்கிரமத்தின் காரணமாக அவர்களுக்கு நாம் இவ்வாறு கூலி கொடுத்தோம். இன்னால சாதிகூன், நிச்சயமாக நாம் உண்மை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்போ இது பனி இஸ்ராயல்களுக்கு அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலேயே ஹராமாக்கப்பட்ட செய்தி அல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலோ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலோ ஹராமாக்கப்பட்டதல்ல. இந்த ஒட்டகைகளும் ஆடு மாட்டில் உள்ள கொழுப்புகளும் அல்லாஹ் ஹராமாக்கினானே. இவ்வாறு அல்லாஹ் ஹராமாக்கியது அவர்கள் சொல்வது போன்று முன்னாடியே எங்களுக்கு இப்ராஹிம் நபி ஹராமாக்கிட்டாங்க என்று கூறுகிறார்கள். அல்லவே இல்லை. அதற்கு பின்பு இந்த பனி இஸ்ராயல்கள் செய்த அழிச்சாட்டியங்கள் அட்டகாசங்களின் காரணமாக ஒவ்வொன்றாக அவர்களுக்கு நாம் ஹராமாக்கி கொண்டே சென்றோம். இதெல்லாம் வேற இடத்துலயும் குர்ஆன் சொல்றான், இவர்கள் செய்த அழிச்சாட்டியின் காரணமாக இவர்களுக்கு ஒவ்வொரு வஸ்துவா நம்ம ஹராமாக்கணும் அப்படின்னு சொல்லி. அல்லாஹ் நமக்கு செஞ்ச ஒரு மாபெரும் நேமத்து. இந்த உம்மத்து எவ்வளோ அநியாயம் பண்றாங்க, இருந்தாலும் அல்லாஹ் ஒன்றும் ஹராமாக்குறது இல்லை, பெருமானாருடைய தௌஃபீஸை கொண்டு. அவ்வாறு ஹராமாக்கணும் நீங்க எதையுமே செய்ய முடியாது. ஒரு பாவம் செஞ்ச அதோட உனக்கு ஒட்டகை ஹராமு, ஒரு பாவம் செஞ்சா ஆடு ஹராமு, இன்னொரு பாவம் செஞ்சா மாடு ஹராமு, இன்னொன்று செஞ்ச கோழி ஹராமு, ஒரு கத்திரிக்காய் ஹராமு, முருங்கை ஹராமு போன எதுதான் திங்கிறது கட்சியில், அரிசி ஹராமு, கோதுமை ஹராமு நல்லா ஆகிட்டா. ஏன்னா அவ்வளோ அநியாயம் பண்றாங்க. இருப்பினும் அல்லாஹ் நம்மேல் கொண்ட கருணை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் என்ற பெருமையினால, பெருமானார் மீது கொண்ட அருள் கிருபையினால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு இவைகளை ஹராமாக்காம விட்டான். ஆனால் அவர்கள் செய்த குற்றங்களை தண்டனைகளின் காரணமாக ஒவ்வொரு குற்றங்களுக்கும் ஒரு தண்டனையாக ஒரு ஹலால அல்லாஹ் ஹராமாக்கிட்டான் அவங்களுக்கு. ذَلِكَ جَزَيْنَاهُمْ بِبَغْيِهِمْ,
இவ்வாறாக அவருக்கு நாம் தண்டனை கொடுத்தோம் பகி, அவர்கள் வரம்பு மீறிய காரணத்தினால். இப்போ இன்னால சாதிப்போ நிச்சயமா நாம் இந்த விஷயத்தில் உண்மையாளராக இருக்கிறோம். அவன் போய் சொல்றான். அவன் என்ன சொல்றான்? இந்த மாதிரி இப்ராஹிம் நபி ஹராமாக்கினாங்க, இதெல்லாம் பொய். பைன் கருத பூக்க நபி ஹபீபே, உங்களை அவர்கள் பொய்யாக்கினால் ஃபகுல், நீங்கள் சொல்லுங்கள், ரப் பைன் கருத பூக்க நபி ஹபீபே, உங்களை அவர்கள் பொய்யாக்கினால் ஃபகுல், நீங்கள் சொல்லுங்க, ரப்புக்கும் து ரஹ்மத்தையும் வாசியா, அல்லா விளங்க உங்களுடைய ரப்பாகிறவன் மிக பெரும் விசாலமான ரஹ்மத் உள்ளவன் தான். அதான் உங்களை விட்டு வச்சிருக்கான், ஒரு நாள் 2 நாள் இல்லை. இவ்வளவு காலமா நீங்க அநியாயம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, அல்லாஹ் உங்களை விட்டு வச்சிருக்கிறான், எல்லா நியமத்துகளையும் கொடுத்து வச்சிருக்கிறான். காரணம் என்ன? விசாலமான கருணை உள்ளவன். ஆனால் அவன் தண்டிக்க ஆரம்பித்தால் உங்களால யாராலும் தப்ப முடியாது. வலா யுரத்து பஅசுஹு, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தண்டனை தடுக்கப்படாது. அனில் கௌமில் முஜ்ரிமீன், பாவியான மக்களை விட்டும் திருப்பவே முடியாது. அவன் நினைத்தால் இவ்வுலகிலேயே உங்களுக்கு கொடூரமான தண்டனைகளை கொடுப்பான். அவன் நினைத்தால் இவ்வுலகிலே இப்படியே நீங்கள் வாழும்படி விட்டுவிட்டு அநியாயங்களை அட்டகாசங்களை மேலும் அதிகம் செய்யும்படி அல்லாஹ் உங்களை அப்படியே விட்டுவிட்டு ஒட்டுமொத்தமா சேர்ந்து மஹ்ஷர்ல உங்க மரணத்துக்கு பின்பு அல்லாஹ் உங்களை தண்டிப்பான். சயகூலுல்லதீன அஷ்ரகு, இந்த முஸ்லிக்கீன்கள் சொல்லுவார்கள், சயகூல் இனிமேல் சொல்லுவார்கள். யார் சொல்லுவார்கள்? அல்லதீன அஷ்ரகு, இந்த ஷிர்க் வைத்தார்களே அவர் சொல்லுவார்கள். ஒன்று துன்யாவிலே சொல்லுவான், அல்லது அவன் ஆகரத்துல ஒன்றும் சொல்லுவான். சொல்லுவான், லவ் ஷா அல்லாஹு மா அஷ்ரக்னா, அல்லாஹ் நாடு இருந்தானே ஆனால் நாங்கள் ஷிர்க் வைத்திருக்க மாட்டோமே என்று அவன் கூறுவான். அப்ப அல்லாஹ் தான் நாங்கள் ஷிர்க் வைக்கிற நாடுனா, அப்ப நாங்கள் ஷிர்க் வைக்கிறது அல்லாஹ் பொருந்தி கொண்டானா இல்லையா? சரிங்களா? அப்ப நாங்க முஷ்ரிக்கா இருக்கிறது அல்லாஹ் பொருந்திக்கிட்டாங்க, எங்களுக்கு முஷ்ரிக்கா அல்லாஹ் படைச்சிருக்கலாம் என்ற தத்துவம் பேசுறான் நபிட்ட என்ன சொல்றான்? லவ் ஷா அல்லாஹு, இல்ல நாடு இருந்தால் மா அஷ்ரக்னா வலா ஆபாவுனா, எங்கள் முன்னோர்களும் ஷிர்க் வைத்திருக்க மாட்டார்கள். வலா ஹர்ரம்னா மின் ஷைஇன், வேற எந்த வஸ்துவும் நாங்கள் ஹராமாக்கியும் இருக்க மாட்டோம். எப்படி இந்த மாதிரி புஹைரா, சாமு, இந்த மாதிரி சாமிகளுக்கு நேர்ந்து விடப்பட்டவைகள் என்றெல்லாம் ஹராமாக்கினார்களோ, இவரெல்லாம் நாங்கள் எந்த வஸ்துவையும் ஹராமாக்கியும் இருக்க மாட்டோம். அதனால நாங்கள் இவ்வாறு செய்வதெல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் நடக்குது. அல்லாஹ் தான் எங்களை நாடி இந்த மாதிரி செய்ய வைக்கிறான். ஆனால் அல்லாஹ் எங்க மேல திருப்தியா இருக்கிறான், பொருந்தி கொண்டான். பொருந்தி இருக்க போய் அல்லாஹ் எங்களை இப்படி வச்சிருக்கிறான், எங்க மேல சந்தோஷமா இருக்க போய் தான் அல்லாஹ் எங்களை வச்சிருக்கிறான் என்று அவன் பேசுகிறான் நபிகிட்ட. விளங்கல? இன்னல்லாஹ் லா யர்லா லிஇபாதிஹில் குஃப்ர, அல்லாஹ் தஆலா தன் அடியார்களுக்கு குஃப்ரை பொருந்தி கொள்வதில்லை சொல்றான் அல்லாஹ் தஆலா. ஆனா குஃப்ர் ஹல்க் செஞ்சது யாருங்க? அல்லாஹ் ஹைரோ ஷர்ருடைய ஹாலிக் அல்லாஹ் தான். நன்மையும் தீமையும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்தே வருகிறது. நன்மையை அல்லாஹ் விரும்புகிறான், தீமையை அல்லாஹ் தஆலா வெறுக்கிறான். खैर और शर का मालिक अल्लाह ही है, अल्लाह தான் खैर और शर्रुடைய खालिक और मालिक. खैर और शर्ரை படைக்கக்கூடியவன் அவன்தான். लेकिन खैर से अल्लाह राजी, शर से नाराज. खैराன விஷயங்களை கொண்டு அல்லாஹ் ராஜியாக இருக்கிறான், பொருந்தி கொண்டான். ஷர்ரை விட்டும் அல்லாஹ் தஆலா நாராஜாக இருக்கிறான், பொருந்தி கொள்ளவில்லை. அங்கவே என்ன தெரியுது? உலகில் உள்ள எல்லா காரியங்களையும் படைக்கிறவன் அல்லாஹ் தான். உன்னிடத்தில் நல்ல காரியங்கள் இருக்கு, தீய காரியங்கள் இருக்கு, அதை வெளியாக்குறது அல்லாஹ் தான். நல்ல ஒன்றை தீய காரியம் வெளியே வந்தோம்னா அல்லாஹ்வின் நாட்டப்படி தானே வந்துச்சு, அல்லாஹ்வோட குதிரத்தை கொண்டு தானே வெளியே வந்துச்சு. அவன் சமாத் வசாரத்து கலாம கூவத்து சுகூர் ஆக்கும்போது தானே வந்துச்சு. அவன் உதவி இல்லாம இந்த தீமை வெளியாயிருக்குமா? அல்லாஹ் இதை பொருந்தி கொண்டான்னு நினைச்சா பைத்தியக்காரனா அல்லாஹ் தஆலா தீமைகளை ஒரு காலம் பொருந்தி கொள்வதே இல்லை. நன்மைகளைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பொருந்தி கொள்வான். அப்புறம் அவன் பொருந்தாத ஒன்றை அவன் வெளியாக்குறான். அல்லாஹ் அந்த வஸ்துவை திருப்தி இல்லை அப்படின்னா உன்னுடைய இக்திரார், உன்னில் இருக்கும் தன்மை வெளியாகுது. அல்லாஹ்வுடைய குவத்தை கொடுத்தவுடன், அல்லாஹ்வுடைய உஜூதை கொடுத்த உடனே அல்லாஹ் தஆலா உன்ன இருக்கும் தன்மைகளை வெளியாக்கி காட்டுகிறான். அதனால அந்த தீமைக்கு பொறுப்புதாரி மனிதன் தானே ஒழிய அல்லாஹ் அதற்கு பொறுப்புதாரியாக ஆக மாட்டான். அல்லாஹ் தஆலா அது வெளியாக்குற வேணுமோ ஹாலிக் என்னவோ அல்லாஹ் தான். ஒரு மின்சாரம் வருது மின்சாரம் வருவது நன்மைக்கு தான் வருது. எல்லாருக்கும் கனெக்ஷன் கஷ்டப்பட்டு கேட்டு வாங்குறாங்க. வரக்கூடிய மின்சாரத்துக்கு மாசம் கரண்ட் பில் வேற கட்டுறாங்க. அதாவது நன்மைக்கு தான் மின்சாரம்.
அதை வாங்கி ஒருத்தன் இந்த மின்சாரத்தை கையில் தூக்கி பிடிச்சான், செத்து போயிட்டான். இப்போ உடனே யாராவது இந்த இவனை சாவடித்தது எது மின்சாரம்னு சொல்லுவாங்க. ஆனா மின்சாரம் குற்றவாளி ஆகுமா? குற்றவாளி அவன் தான். அவன்ல ஷர் இருந்துச்சு, அதை கொண்டு போய் ஒருத்தன் மேல வச்சு கொலை பண்ண ஒருத்தன். அதனால மின்சாரம் கொலை செய்யுதுன்னு சொல்ல முடியுமா? மின்சார அதிகாரி கைது பண்ண முடியுமா? அவன் தான் சாவடித்தான், உண்மைதான். அது மின்சாரம் தான் சாகடித்தது. ஆனால் அந்த கூவத்து வெளியானது மின்சாரத்தை கொண்டுதான், தவறாக பயன்படுத்தியது நீதான். அந்த தண்டனை உனக்கு தான் கிடைக்கும். மின்சார அதிகாரிக்கு போய் கொடுப்பாங்களா? உற்பத்தி பண்ணவனுக்கு போய் தண்டனை கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. தண்டனை உனக்கு தான் கொடுப்பாங்க. அது மாதிரி கூவத்து உஜூத் சிஃபாத் அல்லாஹ்விடமிருந்து தான் வெளியாகுது. அல்லாஹ் தான் இந்த கூவத்தை வெளியாக்குறான். அல்லாஹ்வுடைய கூவத்து உன்னிலே வெளியாகி அந்த தவறான எண்ணங்களை நீ பயன்படுத்தி ஒருவனை கொலை செய்தாய், கொள்ளையடித்தாய், இருடினாய் என்றால் அதுக்கு நீதான் பொறுப்புதாரி, அல்லாஹ் பொறுப்புதாரி. அப்ப அல்லாஹ் இன்னல்லாஹ் யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான், அதில் நீதியை கொண்டும், இஹ்சான் நல்லுபகாரம் செய்வதை கொண்டும், ஒய்தாய் தில் குர்பா நல்ல உன்னுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு வாரி வழங்கும்படியும் அல்லாஹ் உன்னை ஏவிக் கொண்டிருக்கிறான். என்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், மானக்கேடான காரியங்களையும் வெறுக்கத்தக்க காரியங்களையும் அல்லாஹ் உனக்கு வேண்டாம் என்று தடுத்து கொண்டிருக்கிறான். அவ்வாறு இருக்க நீயா அந்த காரியங்களை போய் ஈடுபட்டு குற்றத்தை அல்லாஹ் மேல சொல்ல முடியாது. குஃப்ரு ஷிர்க் நீ செஞ்ச காரியம், அல்லாஹ் தஆலா உனக்கு ஈமானத்தான் ஏவனா. அல்லாஹ் உனக்கு என்னைக்கும் குஃப்ரு செய்யின்னு சொல்லவே இல்லை. இன்னும் லாயர்தான் இபாதில் குஃப்ரன்ட்டான். நடிகாருக்கு அல்லாஹ் தஆலா குஃப்ரை ஒரு காலம் திருப்தி கொள்வதில்லைன்னு சொல்லிட்டான் அல்லாஹ் தஆலா. அதுக்கு மீறி குஃப்ரு செய்தது உனக்குத்தான் பாவம், நீ தான் குற்றவாளி ஆவ. அல்லாஹ் குற்றவாளி ஆவானா? அறவே ஆக மாட்டான். இப்போ இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ்வை குற்றவாளி ஆக்கிறார்கள். எல்லா நாடு இருந்தால் நாங்கள் ஷிர்க் செய்திருக்க மாட்டோமே, எங்கள் முன்னோர்களும் செய்திருக்க மாட்டார்களே. இப்போ நாங்கள் தான் தப்பு செஞ்சோம், அல்லாஹ் நாட போய் தான் நாங்கள் குஃப்ரில் இருந்தோம் அப்படிங்கிறோம். அத பலி அல்லாஹ் மேல போடுறான். அல்லாஹ் சொல்றான், அதாலிக்கு கதபல்லதீன கபலிஹிம், இவர்களுக்கு முன்னுண்டானவர்களும் இப்படித்தான் பொய் கூறினார்கள். இவர்களுக்கு முன்னுண்டான மக்கள், முன் சென்ற நபிமார்களுக்கு உம்மத்தாக வந்தவர்களும் நபியிடத்தில் இப்படித்தான் பேசினார்கள். அத்தா தாபு பசனா, கடைசியில் அல்லாஹ் தஆலாவுடைய தண்டனையை அவர்கள் சுவைத்துக் கொண்டார்கள். அதாவது குஃப்ர்ல இருக்கிறான். குஃப்ர்ல இருக்கும்போது இது அல்லாஹ் தஆலா கொடுத்தது தானே, இது அதான் பொருந்திக்கொண்டோம். அல்லாஹ் மேல சந்தோஷப்படுத்தானே கொடுத்தான், அல்லாஹ் தஆலா திருப்திப்படுத்தானே கொடுத்தான், நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். குஃப்ர்ல இருக்கிறத நாங்களும் பொருந்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்றான். அல்லாஹ் சொல்றான், அத்தா தாபு பசனா, நம்முடைய தண்டனையை அவர்கள் சுவைத்தார்கள். இப்பவும் பொருந்திக்கோ. தண்டனை வரும்போது என்ன, இதுவும் அல்லாஹ் கொடுத்துதான், அல்லாஹ் எங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நாடுறான். தண்டனை பெற்றுக்கொண்டோம், சுவைச்சு சந்தோஷமா சுவைத்து பொருந்தி கொள்வாயா. போறது தாசர்காட்ட எங்க ஷேக்னா கேட்டாங்களாம் ஒரு தடவை. வேற சில பேர் கேட்குறாங்க, சில பேருக்கு அந்த கேள்வி, அதை எங்க சர்க்கார்கிட்ட சொல்லி, நீங்க எங்க தாசர்கார் செல்ல பிள்ளை, நீங்க கேட்டா கோச்சிக்க மாட்டாங்க, நீங்க கேளுங்கன்னு சொல்லி. என்ன கேள்வி? அதாவது இஃப்திசாவை கொண்டு நம்ம இஃப்திசா தானே, அது நம்ம இஃப்திசான்னு ஒரு சது வெளியாகுது, பாவங்கள் வெளியாகுது. அதை கொண்டு ராசியா போயிட்டா என்ன, நம்முடைய இஃப்திசா வந்து வெளிவந்தது தானே அப்படின்னு கேட்டிருக்காங்க. இஃப்திசாத்தை கியூ ராஜி நெய் ஹோனா, ஏன் இஃப்திசாவை கொண்டு நம்ம ராஜியா போயிடக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம தகுதியிலேருந்து வெளிவருது அது. அப்போ சர்க்கார்ட்ட கேட்டாங்க, சரிப்பா அப்படியா, உங்க தகுதியில் நீங்க பாம்பு கடிச்சு சாகணும்னு இருக்கு, புரிஞ்சுக்கீங்களா? உங்க தகுதியில் நீங்க தண்ணியில மூழ்கி சாகணும்னு இருக்கு, புரிஞ்சுக்கீங்களா? அடிபட்டு சாகணும்னு இருக்கு, புரிஞ்சுக்கீங்களா? இல்லை, வேணா சொல்றோம்ல, அதான் நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும். ஒரு வேணாம்னு சொல்றோம்ல, அப்ப நம்ம தகுதியில் அல்லாத நாடுன தானே, நாட்டுக்கு உள்ள தானே, சந்தோஷமா அப்படியே ஆக்சிடென்ட் ஆகி தலை வேற முன்னா வேறையா போகணும்னு இருக்கு, நோக்கு இல்லா சந்தோஷமா புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லுவோம் நம்ம. அப்படியே காப்பாத்து வேணாம். அதே மாதிரிதான் பாவங்களும் எல்லா என் தகுதியில பாவம் வந்து அதை விட்டு என்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சிறுக்கு குப்புற விட்டு எதை நீ புரிஞ்சு கொள்ளவில்லையோ அதை விட்டு என்னை பாதுகாத்துக்கும். அப்ப தகுதியில் எல்லாம் புரிஞ்சு கொள்ள முடியுமா? புரிஞ்சு கொள்ள முடியாது. அப்புறம் அல்லாஹ்ன அர்த்தம் என்ன? அல்லாஹ் தஆலா அவனுக்கு துனியால முசீபத்துகள், சோதனைகள், வறுமை, ஃபக்ரு, பாக்கா இவைகளை அவன் தகுதியில வச்சிருப்பான்.
அது உனக்கு கயிறா இருக்கும் சில நேரங்கள்ல, அதை கொண்டு பொருந்திக்கோ. அல்லாஹ் ஆட்சேபம் செய்யாது. ஏன் எனக்கு அல்லாஹ் இப்படி செஞ்சான், என்னையே அல்லாஹ் இப்படி கஷ்டப்படுத்தினாலும் ஆட்சேபம் செய்யாது. அது அல்லாஹ்வுக்கு மாற்றமான காரியங்கள் செஞ்சு போட்டு ரிலாபில் கதான்னா என்ன, அது ரிலாபில் கதாவா? இதெல்லாம் செஞ்சு விட்டு ரிலாபில் கதா தகுதியில இருந்துச்சு அந்த போச்சுங்க. அல்லாஹ்வுடைய கதா கதில் எல்லாம் வெளியே வந்துருக்குமா? அதனால பொருந்தி கொண்டேன் அப்படின்னா அடுத்து அது தண்டனையும் இருக்கு, அதையும் பொருந்திக்கோ. ஜனாவுக்கு வந்து கல்லால் அடித்து சாவடிக்கிறதுன்னு பேரு, அது தண்டனை. அதையும் பொருந்திக்கும். அதுவும் ரிலாபில் கதாவா இருந்துக்கும். கொலை செஞ்சுட்டான், அல்லாஹ் தகுதியில இருந்துச்சு, பொருந்திக்கிட்டேன் அப்படின்னு சொன்னான் அவருக்கு. எனவே ரிலாபில் கதான்றாரு. என்ன சொன்னவர தூக்குல மாட்டிவிட்டு இதுவும் ரிலாபில் கதா தான், பொருந்திக்கும். சொல்ல முடியுமா? அவுத்துக்குவான் அதவன் அதே ஒத்துக்கணும். ரிலாபில் கதானா என்ன, அல்லாவுடைய தக்தீரை கொண்டு திருப்தி அடைந்து கொள்ளணும்னு. அல்லாஹ் நமக்கு வாழ்க்கையில சில கஷ்ட நஷ்டங்களை முசீபத்துகளை நபுலுவன்னக்கும் பிஷையின் மின் ஹௌஃபி வல் ஜூஹி வ நக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ் ஸமராத், பயங்களை கொண்டும் பசி பட்டினியை கொண்டும் இன்னும் வறுமையை கொண்டும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வியாபாரத்துல நஷ்டங்களை கொண்டு விவசாயத்துல நஷ்டங்களை கொண்டு சோதிப்பான். நிச்சயமா சோதிப்பேங்கிறான். அவ்வாறு சோதனை வரும்போது அல்லாஹ் என்னையும் கஷ்டப்படுத்துற அநியாயம் சரியே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குறை பேசாமல், அல்லாஹ் அநியாயக்காரனை விளங்காமல் திருப்தியோடு மனமகிழ்வோடு பெற்றுக்கொள்வதற்கு பேர் தான் ரிலாபில் கதாங்கிறது. கஞ்சவை குஃப்ரு ஷிர்கு மாசியத்து பாவங்கள் அநியாயம் அட்டூழி செஞ்சு விட்டு அது அல்லாஹ் என் தக்தீல வச்சிருக்கான பொருந்திக்கிட்டேன்னு அர்த்தம். அதுக்கு பேர் ரிலாபில் கதா கிடையாது. எல்லாம் தெளிவா தடுத்தேன்ட்டாங்க. தான் தடுத்து விட்டேன், செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன். இன்னல்லாஹ் யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். ஃபஹ்ஷாவான தீய காரியங்களை விட்டு முன்கரை விட்டு அல்லாஹ் அவங்களை தடுத்திருக்கிறான். அப்படி அல்லாஹ் தடுத்த பின்னாடி செஞ்சு விட்டு அதை போய் ரிலாபில் சொன்னாண்டா இவன் சொன்ன மாதிரி இருக்கு, காப்பீர் சொன்ன மாதிரி. இவனும் இப்படிதான் சொல்லுவான், எங்க அப்பனும் அப்படிதான் சொன்னான்டான். இவன் உங்க அப்பா வாழ்ந்தானுங்களே அவங்களும் இப்படிதான் சொன்னான். கதாலிக்கு கருத பதிலின் கபலியும் அல்லாஹ் எங்களை குஃப்ரை உண்டாக்கியிருக்கான், ஷிர்கை உண்டாக்கியிருக்கான். நபி உங்க கருத்துப்படி நீங்க சொல்லுங்க, எல்லாம் அல்லாஹ் நாட்டப்படி தான் உண்டாகுதுன்னு நீங்க சொல்லிட்டீங்க. உமா தஷாவுன்னு இல்லா இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடாம எதையும் நாட மாட்டீங்கன்னு. அப்ப நாங்க குஃப்ர் செய்கிறோமே, யார் நாட்டப்படி குஃப்ர் செய்யறோம்? அல்லாஹ் நாட்டப்படி தானே செய்யறோம். அப்ப சந்தோஷமா நீங்க பொருந்திக்க வேண்டியது தானே. அப்படியா? தண்டனை வருது அங்க அல்லாட்ட. உமா இல்லா செய்யத்தும் வாஹிதா, கடுமையான காற்று, கடுமையான இடி, கடுமையான புயல், இவற்றை கொண்டு அழிக்கப்பட்டார்கள். இப்ப என்ன சொல்லணும்? அதையும் பொருந்திக்கும். அதுவும் அல்லாஹ் நாட்டப்படிதான் வருது, பொருந்திக்கும். கொல் நபியை நீங்க சொல்லுங்க, அல்ல இந்தக்கும் இல்மின், என்ன உங்களிடத்துல எதுவும் இல்மு இருக்கிறதா? என்ன அல்லாஹ் தஆலா இவற்றெல்லாம் பொருந்தி கொண்டான் என்று உங்களிடத்துல இல்மு இருக்கிறதா? ஃபதுக்ரிஜூஹு லனா, அப்படியே அதை எங்களுக்கு வெளியாகி காட்டுங்கள். இவெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய திருப்தி இராதாப்படி நடந்தது. இவற்றெல்லாம் அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்று உங்கள்ட்ட ஆதாரம் இருக்கிறதா? இவை பொருந்தி கொள்ளவில்லை என்று எங்களுக்கு ஆதாரம் இருக்கு. செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. அதான் அல்லாஹ் தெளிவான குர்ஆன்ல சொல்லியிருக்கான், இன் தத்தபிஊன இல்ல தன்ன, நீங்கள் பின்பற்றவில்லை வெறும் கற்பனையை தவிர. உங்கள் கற்பனை பொய்யான கற்பனை. என்ன கற்பனை? எவற்றையெல்லாம் அல்லாஹ் நாடுகிறானோ அவற்றையெல்லாம் அல்லாஹ் பொருந்தி கொள்கிறான் என்று கற்பனையாக நீங்கள் விளங்கி விட்டீர்கள். அப்படி இல்லை. அல்லாஹ் தான் பொருந்தி கொள்வது, தான் பொருந்தி கொள்ளாதது, தான் விரும்புவது, தான் வெறுப்பது, இரண்டையுமே அல்லாஹ் கலந்து செய்வான். அல்லாஹ்வுடைய மக்லூக்ல சில மஹபூப இலாஹியா இருக்கும், சில மல்ஊன இலாஹியா இருக்கும், அல்லாஹ்வால் அணை செய்யப்பட்டதா இருக்கும். துன்யா மல்ஊனத்துன் மல்ஊனும் மா ஃபீஹா இல்லா ذிக்ருல்லாஹி வ மா வலாஹா. பெருமானா சொன்னாங்க, துன்யா மல்ஊனத்துன்ட்டாங்க, அல்லாஹ்வால் அணை செய்யப்பட்டது. அல்லாஹ் அத்துன்யா மல்ஊனும் வ மல்ஊனும் மா ஃபீஹா, மல்ஊன மல்ஊனத்துன் வருது. அப்போ இந்த உலகம் சபிக்கப்பட்டதுன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சபிக்கப்பட்டது சாபத்துக்குரியதுன்ட்டாங்க. அப்ப துனியா படைச்சது யாருங்க? காதுக்கு துனியா யாரு? இப்ப அல்லாவே துனியா படிச்சு துனியா லானத்தை அல்லாவே செய்யறான். அபூஜல் அல்லா தான் படைச்சான், அல்லாவே லானத் செய்யறான். தப்பத் எதா அபி லஹப் அல்லா தான் படிச்சான், அல்லாவே லானத் செய்யறான். தப்பத் நாசமா போகட்டும், எதா அபி லஹப் தப் அல்லா லானத் செய்யறான். அப்ப காலிகா இருக்கிறதுனால பிரிய போனா அர்த்தம் வச்சுக்காதீங்க. இந்த அளவுக்கு ஒரு விளக்கம் இல்லாம நீ பாட்டுக்கு கற்பனையில பின்பற்ற அல்லா தானே படைச்சான், அப்ப அல்லா சந்தோஷப்படுவான். அப்படி சொல்லுதான் நரகத்தையும் அல்லா தான் படைச்சான், சந்தோஷமா உள்ள போயிட வேண்டியது நீ என்று கேள்வி வரும். இல்ல தன்ன, நீங்கள் வெறும் கற்பனையை தவிர வேற எதையும் பின்பற்றவில்லை.
இன்னந்தும் இல்லா தஹ்ருசூன், நீங்கள் வெறும் தஹ்ருசுன்னா பொய்யாக கற்பனையாக இட்டு கட்டக்கூடியவர்கள், நீங்கள் வெறும் பொய்யாக கற்பனைகளை கூறக்கூடியவர்களே தவிர வேறில்லை. ஹர்ஸ் அப்படின்னு சொன்னா அப்படியே ஒரு கற்பனையா சொல்றது. இந்த இங்க எவ்வளவுங்க இருக்கும், ஒரு அனுமானம் சொல்றாங்களே, அனுமானமா சொல்றது தெரிஞ்சுங்களா? இந்த தோட்டத்தில் எவ்வளவு பை அனுமானமா சொல்லுங்க தெரிஞ்சுங்களா? எவ்வளவுங்க தோட்டத்துல மரம் இருக்கும் அப்படின்னு ஏறத்தாழ ஒரு 500 மரம் இருக்கலாம் அப்படின்னு. 500 1000 இருக்கலாம், சரியா என்னவும் சொல்றாங்க, 200 இருக்கலாம். இவர்களாக கற்பனையா ஒன்றை உண்டாக்கி ஒரு அதாவது ஏறத்தாழ சொல்றது, விட்டு அடிக்கிறது, உண்மையா இருந்தா வாச்சா வாக்கின்னு வாக்கியாட்டி போட்டோம் அப்படின்னு. இந்த கற்பனைகள் அல்லாஹ் வச்சு செல்லுபடியாகுமா? இப்போ இவனா சொல்றான் அல்லாஹ் தான் படைச்சான், அவன் படிச்சா அல்லாஹ்வை திருப்தி கொள்ளாம இருப்பானா? அதை இப்போ எங்க குஃப்ரு ஷிர்க்கு அல்லாஹ் தான் உண்டாக்கணும், மாசியத் பாவங்கள் அல்லாஹ் தான் உண்டாக்கணும், அல்லாஹ்வே அதை திருப்தி கொள்ளாம இருப்பானா என்று இவன் தன் கற்பனையாக ஒரு விஷயங்களுக்கு அல்லாஹ் ஒரு விஷயங்களை பேசுகிறார்கள். கொல் நபியை நீங்க சொல்லுங்கள், ஃபலில்லாஹில் ஹுஜ்ஜத்துல் பாலிகா, பரிபூர்ணமான ஆதாரம் அல்லாஹ்வுக்குத்தான் இருக்கிறது. யாரும் மறுக்க முடியாத ஆதாரங்கள் அல்லாஹ்வுக்கு மட்டுமே தான் இருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? பரிபூர்ண ஆதாரம்னா எல்லோரையும் மிகைத்து விடக்கூடிய ஆதாரம் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. யாரும் அல்லாஹ்வை குற்றம் பிடிக்க முடியாது. கியாமத்துல வந்து இங்கேயோ கியாமத்திலேயோ அல்லாஹ் தஆலாவை யாரும் குறை சொல்ல முடியாது. அனைவரையும் மிகைக்கக்கூடிய ஆதாரம் அல்லாஹ் இடத்துல இருக்கிறது. அல்லாஹ் தஆலா தெளிவாக நமக்கு எது ஹைரு எது ஷர்ரு என்று நமக்கு தெளிவாக்கி விட்டான். அன்பியாக்களை அனுப்பிவிட்டான், ரசூல்மார்களை அனுப்பிவிட்டான், அவர்கள் வேதங்களை கொடுத்து அவரிடத்திலே தீனையும் கொடுத்து விட்டான். இதுதான் ஹைரு, இது ஷர்ரு, இந்த பாதையில் செல்வது நல்லது, இந்த பாதை தீயது. இதை அல்லாஹ் பிரியப்படுகிறான், இதை அல்லாஹ் வெறுக்கிறான், இதை ஹலாலாக்கி இருக்கிறான், இவற்றை எல்லாம் ஹராமாக்கி இருக்கிறான் என்று தெளிவாக அல்லாஹ் தஆலா முழு குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் அல்லாஹ் தெளிவுபடுத்தப்பட்ட பின்பு நீயா போய் குஃப்ர்ல ஏவுகிற? எதை ஏவறேன், எதை நான் ஏவல, அதையும் சொல்லிட்டான். இது தப்பு என்பதை அல்லாஹ் விஷயத்துல ஏற்கனவே அக்கலும் சொல்லுது. தப்புன்னு அக்கலும் சொல்லுது, அது அறிவே சொல்லுது. அறிவு சொல்லுவதற்கு மட்டுமின்றி அடுத்தவன் தான் தேடி வைத்த பொருளை திருடி தின்பது தப்பு அறிவே சொல்லுது. அது மட்டுமின்றி அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை அமைச்சு சொல்ல வச்சான். அது மட்டுமின்றி குர்ஆன்லையும் அல்லாஹ் வேதங்கள் மூலமாகவும் சொல்ல வச்சான். அது மட்டுமின்றி அது செஞ்சா தண்டனையும் அல்லாஹ் எழுதி வச்சான். இது செஞ்சால் தண்டனை, அந்த தப்பு செய்யும்போது தப்பு தாண்டா அப்படின்னு விளங்குறதுக்கு அல்லாஹ் கல்வியும் கொடுத்தான். அல்லாஹ் தஆலா ஃபலமா ஃபுஜூரஹா வ தக்வாஹா, இது நல்லது இது தீயது என்று தெளிவாக விளங்கக்கூடிய கல்வியும் கொடுத்தான். கல்புல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த உணர்வையும் கொடுத்தான். ஏற்கனவே அக்கலை கொடுத்தான், கடைசியில் இல்ஹாமும் செஞ்சாங்கண்ணா. தப்பு செய்யும்போது தப்பு வேணாம், சரி அயோக்கியத்தனம் செய்யாத அப்படின்னு அதையும் மீறி போய் நீ செஞ்சிருக்கிற. இவ்வளவு அல்லாஹ் உன்னை தடுத்தும் போய் செஞ்சிருக்கிற. இப்ப செய்தவன் நீதான், நன்கு தப்புன்னு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சுதான் நீ செஞ்சிருக்க. அதனாலதான் மார்க்கம் விவரம் இல்லாம செய்து விட்டால் அதை குற்றம் பிடிப்பதில்லை. ஒரு சின்ன பையன் தப்பு செஞ்சுட்டான், தண்டனை கொடுக்கறது இல்லை மார்க்கம். ஒரு பைத்தியக்காரன் கொலை பண்ணிட்டான், தண்டனை கொடுக்கறது இல்லை மார்க்கம். அந்த தவறு என்று தெரிந்து செய்பவனுக்கு தான் தண்டனை கொடுக்கும். 15 வயசுக்கு முன்னாடி தொழுகை விட்டுட்டான், பாலிகா நாபாலிகா, தண்டனை இல்லை மார்க்கத்துப்படி. ஆக்கல் பாலிகளுக்கு தான் மார்க்க சட்ட திட்டங்கள். அக்கல் அல்லாஹ் கொடுத்துருக்குறான், விவரமும் வந்துருச்சு, 15 வயசு ஆயிடுச்சு. அதுக்கு மேல நீ செய்யாட்டி, அல்லாவோட உத்தரவு கட்டுப்படாட்டி, இவ்வளவும் அல்லாஹ் செய்த பின்பு அல்லாவை யார் குற்றம் பிடிக்க முடியும்? ஃபலில்லாஹில் ஹுஜ்ஜத்துல் பாலிகா. ஒரு செயலை செய்யும் போது உனக்கு உணர்ச்சி இருக்கா இல்லையா, இது நான் செய்கிறேன் என்ற எண்ணம் இருக்குதா இல்லையா, அதுதான் மஜ்பூரன். சரியா, அல்லாதான் என்னை செய்ய வச்சாங்கறே, அல்லாஹ் செய்ய வச்சா கை தானா ஆடுது, தானா கை ஆடுது. ஒருத்தங்க உடம்பு சரியில்லாம நரம்பு தளர்ச்சினால, அதுக்கும் இப்ப நீயா கையை வேகமா எடுத்துட்டு கத்திய குத்துறான் ஒரு ஆள, வித்தியாசம் இருக்கா இல்லையா? தானா கை ஆடுச்சுங்க சொல்ல முடியுமா? இல்லவே இல்லை. நீ குற்றம் செய்ததுக்கு மட்டும் இவ்வாறு நீ சொல்றாயே, உண்மையால் ஒருவன் குற்றம் இழைத்தால் அவன் அல்லாஹ்வை சாக்கு சொன்ன ஒத்துக்குவியா? போய் கணக்குல பலாரும் அரைஞ்சான், ஏண்டா அரைஞ்ச? எல்லா நாடுனா அரைஞ்சீங்க, இதெல்லாம் போய் தப்பா பேசுறீங்க. உன்னுடைய வீட்டுக்குள்ள பூந்து
சொத்தெல்லாம் திருடிட்டு போறான். ஏன்டா அல்லாஹ் நாடுறான், அல்லாஹ் நாடாம செய்ய முடியுமா நானு அப்படின்னா? சும்மா இருந்துக்குவியா? உன் முன்னாடி தூக்கிட்டு போறான் வண்டியில ஏற்றி, எப்பா என்ன அப்படின்னா, அல்லாஹ் நாடுறபடியே செய்யறேன் பாய், புரிஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் அப்படி நாட்டு திட்டங்கள அப்படின்னு விட்டுருவியா? உன் வயிற்றுக்குள்ள வீட்டுல இருக்குது அவ, அது கடத்திட்டு போறான், நூறுலா விட்டுருவீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் கொண்டு போப்பா, அல்லாஹ் நாட்டெல்லாம் கொண்டு போக முடியுமா? நீ மகிழ்ச்சியா கொண்டு போ சொல்லுவியா? சொல்ல முடியுமா? அத அங்க மட்டும் அப்போ அதெல்லாம் எப்படி புரிந்து கொள்ளவில்லையோ, நீ சேர அயோக்கிய ஜனங்களுக்கு மட்டும் அல்லாஹ்வை சாக்கு காட்டுறியா? வலில்லாஹில் ஹுஜ்ஜத்துல் பாலிகா, அனைத்தையும் மிகைக்கக்கூடிய ஆதாரம் அல்லாஹ்வுக்கு மட்டுமே இருக்கிறது. வலவு ஷாஅ, அல்லாஹ் நாடு இருந்தால் லஹதாக்கும் அஜ்மஈன், அவங்க அனைவருக்குமே ஹிதாயத் செய்திருப்பான் என்பது உண்மைதான். அல்லாஹ் தஆலா நாடு இருந்தால் உங்கள் எல்லோருக்கும் ஹிதாயத் செய்திருப்பான். ஒருத்தருக்கும் ஷிர்க் வைத்திருக்க மாட்டீர்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் அப்படி இல்லை. அல்லாஹ்வுடைய மஷியத்தை இலாஹில, மாலூம இலாஹியாவில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அந்தஸ்தில் இருந்தார்கள். முஷ்ரிக்காக இருந்தான், காபிராக இருந்தான், மூமினாக இருந்தான், முஸ்லிமாக இருந்தான். அல்லாஹ் அப்படியே எப்படி அவர்கள் இருந்தார்களோ அப்படிதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா காட்டினார்.